ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான். இது வந்து ஸ்கூல் புக்ஸ்லலாம் வந்து இதை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து அவுட் ஆஃப் த புக் தான் வந்து நம்ம படிக்கணும். ஆனால் இது வந்து பாலிட்டி சிலபஸில் வந்து உள்ள முக்கியமான டாபிக்ஸ். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்ல, லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், ஓகேவா? அது மாதிரி இதுவும் வந்து ஒரு முக்கியமான இதுதான், ஓகேவா? மத்திய புலனாய்வு ஆணையம் சிவிசி, சிபிஐ, அதே மாதிரி இது தகவல் உரிமை, இது சிஏஜி தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர், ஓகேவா? இந்த 3 டாப்பிக்கையும் பற்றி நம்ம 3 வீடியோ வந்து நம்ம இந்த செக்ஷனில் வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மத்திய புலனாய்வு ஆணையம் சிவிசி. சிவிசி அப்படின்னா இங்கிலீஷில் என்னன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஓகேவா? இது வந்து இதோட பணி வந்து என்ன, இதோட மெயின் நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊழலை தடுக்கும் அமைப்பு தான் வந்து இந்த சிவிசி. இப்போ ஊழலை தடுக்கும் அமைப்புங்கும்போது அரசாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, யார் ஊழல் செஞ்சாலும் அதை வந்து விசாரிக்கக்கூடிய அமைப்பு வந்து என்னதுன்னா சிவிசி, ஓகேவா? இதுதான் வந்து இதோட மெயின் நோக்கம். இதோட மற்ற பெயர்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கண்காணிப்பு ஆணையம்னு கொடுப்பாங்க, அல்லது ஊழல் தடுப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க, லஞ்ச ஒழிப்பு ஆணையம். இந்த 3 பேருமே உண்டு. மத்திய கண்காணிப்பு ஆணையம், ஊழல் தடுப்பு ஆணையம், லஞ்ச ஒழிப்பு ஆணையம் இப்படின்ட்டு இந்த 3 பேரை கொடுத்து கூட கேட்கலாம். உங்களுக்கு வந்து பேர் வந்து குழப்பமாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் ஒரே பேர் தான், சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஓகேவா? இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து 1964க்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்துச்சு. அது வந்து என்னென்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அப்படின்ட்டு 1860, ஓகேவா? 1860லே வந்து இருந்துச்சு. இங்கிலீஷில் வந்து இந்தியன் பேனல் கோட் அப்படின்பாங்க. 1860லே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அமைப்பு வந்து அமைச்சாங்க. இந்த அமைப்பு வந்து யாருடைய பரிந்துரையின்படி அமைச்சாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? 1964 பிப்ரவரி மாதம் வந்து அமைக்கிறாங்க. சந்தானம் தலைமையில் வந்து ஒரு குழு, ஓகேவா? சந்தானம் தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த குழு தான் வந்து பரிந்துரை பண்ணுறது, இப்படி ஒரு ஊழல் தடுப்பு குழு வந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மத்திய புலனாய்வு இருக்குல்ல, இந்த சிவிசி மத்திய புலனாய்வு ஆணையம், இந்த சிவிசி உருவாவதற்கான காரணமே வந்து சந்தானம் குழுவோட பரிந்துரை தான். இந்த கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா வருஷமும். வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், இந்த கொஸ்டின் இருக்கும். மத்திய புலனாய்வு ஆணையத்தை அமைக்க பரிந்துரை செய்த கமிட்டியின் பெயர் வந்து என்ன அப்படின்ட்டு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ராஜமன்னார், சர்க்காரிய குழு, சந்தானம் குழு, அடுத்து வேறு ஏதாட்டு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து சந்தானம் குழு தான் வந்து இந்த சிவிசியை அமைக்க வந்து பரிந்துரை வந்து செய்த குழு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. சந்தானம் குழு தான் வந்து சிவிசி அமைக்க வந்து பரிந்துரை வந்து செய்வாங்க. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து கொண்டு வராங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. இவர் வந்து 1964 இந்த அமைப்பு அமைச்சிருவாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அதோட தடுப்பு சட்டத்தை வந்து இது பண்ணுறாங்க. 1988 வந்து தடுப்பு சட்டத்தை வந்து ரெனிவல் பண்ணுறாங்க, ஓகேவா? ஊழல் தடுப்பு சட்டம் 1988 வந்து கொண்டு வராங்க. இது வந்து ஒரு சட்டம் சாரா அமைப்பு, ஓகேவா? 2 அமைப்புகள் இருக்குது, சட்டம் சார்ந்த அமைப்பு, சட்டம் சாரா அமைப்புட்டு. இது வந்து சட்டம் சாரா அமைப்பு, அரசியல் அமைப்பு சாரா அமைப்புகள்லாம் வந்து இந்த அமைப்பு. இது வந்து ஒரு சுதந்திரமான அமைப்புன்னு கூட சொல்லலாம், ஓகேவா? இந்த சிவிசி வந்து ஒரு சட்டம் சாராத அமைப்பு, சுதந்திரமான அமைப்பு, அரசியல் அமைப்பு சாரா அமைப்பு, ஓகேவா? அரசியலமைப்பு சாரா அமைப்பு இதுதான். இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த கேள்வியெலாம் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வருடம் வந்து தொடங்கப்பட்டது? 1964. அந்த பழைய இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு வந்து என்னது அப்படின்னு எந்த வருஷம்னு கேட்டால் 1860. 2 ஆச்சா? ஊழல் தடுப்பு சட்டம் 1988. 3 கேள்வி. அடுத்தது யாருடைய பரிந்துரை? சந்தானம் குழுவோட பரிந்துரை. இது வந்து கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது செயல்முறைகள். இது வந்து மத்திய அரசு மற்றும் அரசு சார் நிறுவன பணியாளர் மீதான விசாரணையை வந்து மேற்கொள்கிறது. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழே வந்து குற்ற விசாரணை வந்து மேற்கொள்கிறது. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழ் குற்ற விசாரணை வந்து மேற்கொள்கிறது. சிவிசி வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு. இது வந்து இந்த சிவிசி அமைப்பு வந்து சிவில் கோர்ட்டுக்கு இணையானது, சிவில் நீதிமன்றத்துக்கு இணையாது. அடுத்து 25 ஆகஸ்ட் 1998 வந்து இதற்கு வந்து சட்ட அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க. எப்போயுமே வந்து ஒரு அமைப்பு எல்லாமே உருவாகிடும், அதுக்கப்புறம் அது சட்ட அந்தஸ்து வந்து லேட்டாக தான் கொடுப்பாங்க. சட்ட அந்தஸ்து வந்து எப்போ கொடுக்குறாங்கன்னா
1998 இதை சட்ட அந்தஸ்து கொடுத்து இதை வந்து நம்ம அஃபிஷியலாக வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு 1998 வந்து சட்ட அந்தஸ்து கொடுக்குறாங்க. அது மக்களவை ப்ளஸ் மாநிலங்களவை 2 அவையிலையும் வந்து நிறைவேற 5 வருஷம் ஆயிடுச்சு. மக்களவை ப்ளஸ் மாநிலங்களவை ஓகேவா, இந்த 2 அவையிலையும் நிறைவேற 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆகி 11 செப்டம்பர் 2003 வந்து சிவிசி ஆக்ட் வந்து அமலுக்கு வருது. 1998 வந்து தாக்கல் பண்ணுறாங்க ஓகேவா. அது வந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் வந்து நிறைவேறி வர ஒரு 5 வருஷம் ஆச்சு. 11 செப்டம்பர் 2003 வந்து சிவிசி ஆக்ட் வந்து அமலாகுது. இது கூட கேட்பாங்க, சிவிசி ஆக்ட் அமலுக்கு வந்த ஆண்டு 2003. இப்போலாம் வந்து டேட்டோடையே வந்து கேட்குறாங்க சில கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இது வந்து டேட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் வந்து ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த தலைவரை வந்து சேர்பர்சன் அப்படின்ட்டு கூறுவாங்க. இந்த 3 பேரை வந்து பரிந்துரை செய்து யார், நியமனம் செய்தது யாருன்னு பார்ப்போம். பிரதமரை தலைமையாக கொண்ட உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இவங்கெல்லாம் சேர்ந்து பரிந்துரை செய்வாங்க. 3 பேர் ஓகேவா. இந்த 3 பேர் சேர்ந்து தான் பரிந்துரை பண்ணுவாங்க. பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஓகேவா. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். இப்போ மக்களவையில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இதில் அந்த அசெம்பிளியில் எந்த கட்சி பெரிய கட்சியோ அந்த கட்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக வந்து வச்சுக்கிட்டு அவங்களோட பரிந்துரை வந்து கேட்டுக்கிடுவாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து பரிந்துரை வந்து பண்ணுவாங்க. நியமனம் வந்து செய்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் ஓகேவா. நியமனம் செய்கிறது யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். பரிந்துரை செய்கிறது யாருன்னு கேட்டால் இவங்க 3 பேர் ஓகே. இவங்க 3 பேர் கூட ஒரு பேர் 4வது பேரை வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மக்களவை சபாநாயகர் அப்படின்ட்டு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்ட்டு கேட்டால் அந்த மக்களவை சபாநாயகர் தான் வந்து 4வது ஆப்ஷனை கொடுத்துருக்குது, தவறுன்ட்டு நம்ம போடணும். இந்த 3ல் தவறுன்னு எதையும் வந்து போட்டுறக்கூடாது. அப்படி வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. நியமனம் பண்ணக்கூடியது வந்து குடியரசுத் தலைவர். அடுத்தது 4 ஆண்டுகள் இந்த தலைவரோட இவங்களோட பதவி வந்து 4 ஆண்டுகள் அல்லது 65 வரை ஓகேவா. 4 வருஷம் பதவியில் இருக்கலாம், இல்லைன்னா 65 வயது வரைக்கும் பதவியில் வந்து இருக்கலாம். இவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து இந்த பதவியெலாம் கிடையாது. ஒரே டைம் பதவியெலாம் மீண்டும்லாம் வந்து பதவியில் வந்து வர முடியாது. இதோட தலைவர்கள் ஓகேவா, இவங்க வந்து யூபிஎஸ்சி தலைவர்களுக்கு இணையானவர்கள். யூபிஎஸ்சிக்கு வந்து என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அதே சேலரி தான் இவங்களுக்கும். யூபிஎஸ்சி தலைவர் இப்போ நம்ம எப்படி பதவி நீக்கம் செய்வோமோ அதே ப்ரொசீஜர் தான் வந்து இதுக்கும். இதோட தலைமையிடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. பதவி நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கடிதம் கொடுத்து பதவியை வந்து ராஜினாமா பண்ணலாம். பதவி ராஜினாமா பண்ணணும்னா கடிதம் கொடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட கடிதம் கொடுத்து ராஜினாமா பண்ணிக்கலாம். பதவி நீக்கம்னா இவர் மேலே உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டு உச்சநீதிமன்றம் வந்து இவர் மேலே குற்றம் இருக்குது அப்படின்ட்டு பரிந்துரை செய்தால் குடியரசுத் தலைவர் நீக்கம் செய்யலாம். ஓகே, பதவி நீக்கமும் பாருங்கள், உச்சநீதிமன்றம் வந்து பரிந்துரை வந்து செய்யலாம். குடியரசுத் தலைவர் தான் வந்து என்னது பதவி நீக்கம் வந்து செய்வார். ஓகேவா. இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே வந்து முக்கியமான பாயிண்ட்டு தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முடிச்சுட்டு ஒரு டைம் வந்து திரும்ப சொல்லுதேன். அடுத்தது 26/8/2010 இடுத்துறைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் 2011. இந்த இடுத்துறைப்பாளர் அப்படின்னா வந்து யாருன்னு பார்த்தா, இந்த ஊழல் இருக்குல்ல, இப்போ ஒருத்தர் ஊழல் பண்ணுறாரு, அந்த ஊழலை வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு விதி தான். விதி மீன்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பொது ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஒரு பொது ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது. அவருக்கு வந்து என்ன நினைக்கிறாரு, யாரெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வந்து வெளிப்படையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்குன்னு ஒரு பொது ஆர்வம் இருக்குது, அவருக்குன்னு பாதுகாப்பு வேணும்ல. இப்போ இவர் ஊழல் பண்ணுறாரு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க ஓகேவா. அதனால் அந்த ஊழல் புகாரை தெரிவிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு விதி தான் வந்து 26/8/2010 வந்து உருவாக்கியிருக்காங்க. இடுத்துறைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் 2011 ஓகேவா. ஊழலை வெளிப்படுத்தும் மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு விதி. பொது ஆர்வம் கொண்ட யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கணும். ஊழலை பற்றி சொல்லக்கூடிய மக்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. இது வந்து
26/8/2010 கொண்டு வந்துட்டாங்க எடுத்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் 2011ன்ட்டு. ஆனால் இது வந்து குடியரசுத் தலைவருக்கு மக்களவை மாநிலங்களவையில் நிறைவேறி குடியரசுத் தலைவருக்கு போய் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வந்து எப்போ பெறுதுன்னா May 9, 2014 வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வந்து பெறுகிறது. அதே மாதிரி இந்த ஒரு சிலர் வந்து ஒருத்தரை பிடிக்காமல் அவர் மேலே பொய்யா வந்து புகார் சொல்வார், இவர் ஊழல் வாங்கிட்டாருன்னு. விசாரித்து அது வந்து பொய்ன்னு தெரிஞ்சால் 2 வருடம் சிறை அல்லது 30,000 ரூபாய் அபராதம். ஓகேவா? இதுதான் வந்து ஏன்னா நம்ம வந்து இப்போ புகார் வந்து யாருனாலும் கொடுக்கலான்னு சொல்லிட்டா நிறைய பொய் புகார்கள் வந்து வந்துடும், தவறான புகார்கள். அப்படி தவறான புகார்கள் வரும் பட்சத்தில் அவருக்கு தான் வந்து கெட்ட பேர் சமூகத்தில். அதனால் தவறான புகார்களை வந்து நீக்குவதற்காக 2 வருஷம் சிறை தவறான இது புகார் சொன்னால். அதே மாதிரி 30,000 ரூபாய் வந்து ஃபைன். அடுத்து, தேசிய பாதுகாப்பு தொடர்பான தகவல்கள் பற்றிய வரையறை செய்யவில்லை. இப்போ இதில் வந்து தேசிய பாதுகாப்பு சம்மந்தமாக வந்து ஊழல் பிரச்சனை ஏதாட்டும் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இதில் வரையறை செய்யலை. ஓகே, தேசிய பாதுகாப்பு சம்மந்தமாக ஏதாட்டும் ஊழல் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இதில் வரையறை செய்யலை. ஓகே, இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆஃப் சிவிசி. ஓகே, இன்னொரு டைம் வந்து குயிக்காக வந்து என்னென்ன கேள்வி கேட்கலான்னு பார்த்துடலாம். எந்த வருஷம் தொடங்கினான்னு கேட்கலாம், 1964. அந்த பேனல் கோடு நம்பர் கேட்கலாம், 1860. ஊழல் தடுப்பு சட்டம் எதன்படி வந்து நடக்கிறதுன்னு கேட்கலாம், 1988. எந்த குழுவோட பரிந்துரையின் படி, இது ரொம்ப முக்கியம், சந்தானம் குழு பரிந்துரையின் படி. அடுத்தது இதோட மெயின் நோக்கம் வந்து என்னது, அரசு மற்றும் அரசு சார்ந்த ஊழியர்கள் யார் இது ஊழல் செஞ்சாலும் அவங்கள வந்து விசாரணை செய்கிறது தான் வந்து இந்த அமைப்பு. அடுத்து இந்த கேள்வி கேட்கலாம், சிவிசி ஆக்ட் அமலுக்கு வந்த வருடம் வந்து என்னது, 2003. இதில் வந்து எத்தனை தலைவர் எத்தனை உறுப்பினர்கள், ஒரே தலைவர் 2 உறுப்பினர்கள். இவங்களை வந்து பரிந்துரை செய்யக்கூடிய கமிட்டி யார், பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் வந்து பரிந்துரை வந்து செய்கிறாங்க. இவங்களோட பதவிக்கான ஆண்டு காலம் வந்து 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது. மீண்டும் பதவிக்கு வர முடியுமா, வர முடியாது. யூபிஎஸ்சி தலைவருக்கு இணையானவர்கள், தலைமையிடம் வந்து டெல்லியில் இருக்குது. யூபிஎஸ்சி தலைவருக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் தான். நியமனம் வந்து குடியரசுத் தலைவர், பதவி நீக்கமும் குடியரசுத் தலைவர். பதவி நீக்கத்துக்கு வந்து பரிந்துரை செய்தவர் யாருன்னா உச்சநீதிமன்றம் வந்து பரிந்துரை வந்து செய்யும். அடுத்து இந்த இடுத்துறைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் 2011 2010 ஆண்டே வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. ஆனால் அது நிறைவேறுது வந்து 2014 May 9 தான் வந்து குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்டு நிறைவேறுது. அதே மாதிரி ஊழல் வெளிப்படுத்தும் மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு விதி, பொது ஆர்வம் கொண்ட யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கணும்ல. ஊழல் புகார் கொடுக்கணும்னா அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் வந்து இது. தவறான பொய் புகார்களுக்கு வந்து 2 வருஷம் சிறை தண்டனை, 30,000 ரூபாய் ஃபைனு. தேசிய பாதுகாப்பு தொடர்பான தகவல்கள் வந்து வரையறை செய்யப்படலை. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். இப்போ நம்ம சிவிசி மத்திய புலனாய்வு ஆணையம் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம பார்க்கும்போது சிபிஐ. ஓகேவா? இந்த சிபிஐயும் சிவிசியும் ஒர்க் வந்து சேம் தான், ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிபிஐ மத்திய புலனாய்வு துறை. ஓகேவா? இது வந்து என்னது, மத்திய புலனாய்வு ஆணையம். பார்த்துக்கோங்க, மத்திய புலனாய்வு ஆணையம், சிவிசி ஆணையம். சிபிஐனா மத்திய புலனாய்வு துறை. ஆணையம் பெருசா துறை பெருசா, ஆணையம் தான் பெருசு. அதான் கான்செப்டு. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இது வந்து 1963 வந்து இது வந்து தொடங்கிட்டாங்க. அப்போது 1964 தான் என்னது சிவிசியை வந்து தொடங்குறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்காங்க. 1963 வந்து சிபிஐ தொடங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்து சிவிசி வந்து தொடங்குறாங்க. இதோட கொள்கை வந்து என்னது, இந்த ஊழல் புகாரில் உள்ள விசாரணைகள்லாம் வந்து விசாரிக்கக்கூடியதான் வந்து இவங்களோட வேலையும். ஓகே, ஊழல் புகார்கள், அரசு அதிகாரிகள் யார், எந்த இப்போ நிலக்கரியில் ஊழலா, 2G இதில் ஊழலா, ஸ்பெக்ட்ரமில் ஊழலா, வேறு என்னது ஒரு தண்ணியில் ஊழலா, ஒரு ஃபேக்ட்ரியில் ஊழலா, இல்லைனா ஒரு டிரான்ஸ்மிஷன் போடுதல ஊழலா, எந்த ஊழலாக இருந்தாலும் இவங்க தான் வந்து விசாரணை வந்து பண்ணுவாங்க. ஓகே, அதான் வந்து மெயின் கான்செப்ட்டு. இந்த 1963 வந்து இதை தொடங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு தொடங்கும்போது உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பணியாளர்கள் அமைச்சகத்தின் கீழே வந்து இருக்குது. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு உள்துறை அமைச்சகத்தின் கீழே இருந்துச்சு, இப்போ பணியாளர் அமைச்சகத்தின் கீழே வந்து இருக்குது. இது வந்து சிவிசி மற்றும் லோக்பாலுக்கு வந்து உதவி புரியக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ சிவிசி வந்து 1964 தான் வந்து உருவாக்குறாங்க. 63 வந்து இது உருவாக்கிட்டாங்க. ஆனால் இதை விட அதுக்கு அதிக பவர் கொடுத்தனால இந்த சிபிஐயை வந்து சிவிசிக்கு கீழே வந்து இணைச்சிட்டாங்க.
சிவிசியோட வழக்குகளை வந்து விசாரித்து கொடுப்பதோட வேலையை தான் வந்து சிபிஐயோட வேலையாயிட்டு. லோக்பால், ஓகேவா, லோக்பால் மற்றும் சிவிசி இந்த ரெண்டுக்கான விசாரணை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்கிறது தான் வந்து சிபிஐயோட ஒர்க்காக வந்து மாறிட்டு. இவங்களோட நோக்கமும் பாருங்கள், ஊழல் வழக்குகளை விசாரணை செய்கிறது தான் இதோட இயக்குனர். இதோட தலைவரை வந்து இயக்குனர்பாங்க. அதில் வந்து சேர்பெர்சன் அப்படின்னு சொன்னோம்ல, அதில் வந்து தலைவர் வந்து சேர்பெர்சன். இதில் வந்து தலைவரை வந்து இயக்குனர், டைரக்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பதவிக்காலம் 2 ஆண்டுகள். நியமனம் வந்து சிவிசியின் பரிந்துரையின்படி நியமனம் வந்து செய்கிறாங்க. யார் வந்து நியமனம் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சகம் வந்து நியமனம் செய்து. இந்த மத்திய அமைச்சகத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே ஆட்கள் தான். ஆனால் இதில் ஒரு ஆள் மாறி இருப்பார். பிரதமரை தலைமை கொண்ட ஒரு அமைப்பு, மக்களவையோட எதிர்க்கட்சியின் தலைவர், இந்தியாவின் தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், இவங்க 3 பேரையும் ஆலோசித்து கடைசியாக வந்து ஒரு பரிந்துரை வந்து செய்வாங்க. இப்போ இந்த எதிர்க்கட்சி தலைவர்லாம் பெரிய கட்சி தலைவர் தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர். ஓகேவா, இவங்க 3 பேர் சேர்ந்து ஆலோசனை பண்ணி ஓகே இவர் இருக்கட்டும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுவாங்க. இந்த சிவிசி வந்து பரிந்துரை செய்யும். இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு இந்த மத்திய அமைச்சகம் வந்து ஓகே சொல்லும். ஓகேவா, இந்த குழுவை வந்து பரிந்துரை செய்ததும் யாருன்னா சந்தானம் தான். சந்தானம் குழு பரிந்துரையின்படி தான் வந்து சிபிஐயும் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த சந்தானம் பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி வந்து கேட்பாங்க. மத்திய புலனாய்வு ஆணையத்தை உருவாக்குறதுக்கு பரிந்துரை செஞ்சதும் சந்தானம் தான். மத்திய புலனாய்வு துறையை உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்ததும் சந்தானம் தான். இது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த 2 இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி 63, 64க்கு முன்னாடி 1941 வந்து டெல்லி சிறப்பு காவல் ஸ்தாபனம் அப்படின்ட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிஐ வந்து 1963 வந்தோடனே அந்த டெல்லி சிறப்பு காவல் ஸ்தாபனத்தை வந்து இந்த சிபிஐ கூட வந்து இணைச்சிட்டாங்க. அப்போ வந்து இந்த சிபிஐயோட அதிகாரம் வந்து என்னென்னா, இந்த டெல்லி சிறப்பு காவல் ஸ்தாபனம் 1946 இருந்துச்சுல, அதோட அதிகாரத்தை ஃபுல்லாக சிபிஐ வந்து எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா வந்துட்டா சட்டம் 2013 படி. அதனால் இப்போ வந்து வழக்குகளை விசாரிக்கிறது வந்து இந்த சட்டத்தின் கீழே வந்து வழக்குகளை விசாரிக்கிறது. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 படி வழக்குகளை வந்து விசாரிக்கிறது. அவ்வளோதான், கிளைமேக்ஸ் வந்தாச்சு. காசியாபாத், ஓகேவா, இதோட இந்த சிபிஐயோட முதல் நிறுவனம் வந்து எங்கன்னா காசியாபாத், உத்தரப்பிரதேசத்தில் 1996 வந்து தொடங்குறாங்க. உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் 1996 வந்து தொடங்குறாங்க. அதோட சப் பிரான்ச்சு வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா கல்கட்டா, மும்பை, சென்னை, நம்ம 3 முக்கியமான மாகாணத்திலும் வந்து இருக்கிறது. ஓகேவா, சிபிஐனா வந்து சென்ட்ரல், மத்திய அளவில் வந்து விசாரணிக்கக்கூடியது தான் வந்து சிபிஐ. எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க தெரியுமா, வழக்குகளை வந்து சிபிஐக்கு மாற்றுங்கம்பாங்கள்ல, அது வந்து மத்திய அளவில் விசாரிக்கக்கூடியது வந்து சிபிஐ. இந்த சிபிசிஐடி இருக்குல்ல, சிபிசிஐடினா வந்து மாநில அளவுக்கான விசாரணை, மாநில அளவுகளை வந்து விசாரணை செஞ்சாது சிபிசிஐடி. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி வழக்குகள்லாம் வந்து இதில் தான் இருக்குது, என்னது சிபிசிஐடி தான் வந்து விசாரிச்சுட்டு இருக்கு. சிபிஐ வந்து விசாரிக்கலாம். ஆனால் எந்த வழக்கு வந்து போட்டாலும் இதை வந்து சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்ட்டு கூறுவார்கள். ஓகேவா, இப்போ சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது சிபிஐ வந்து மத்திய அரசிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு மாநில அரசையும் வந்து ஒப்புதல் தெரிவித்து பண்ணுவாங்க. ஓகே, விசாரணை பண்ணி இதான்ப்பா அறிக்கை, நீங்கள் என்னன்னாலும் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அறிக்கை வந்து சப்மிட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம 2 டாபிக் வந்து பார்த்துருக்கோம், 2மே வந்து முக்கியமானது. இப்போ இதிலிருந்து கேள்வி கேட்க எதெல்லாம் வந்திருக்குன்னா 1963 கேள்வி கேட்கலாம், எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னு. இது எதற்காக ஒரு உதவி புரியுதாங்க, யாருக்கெல்லாம்னு பார்த்தா சிவிசி லோக்பாலுக்கு உதவி புரியுதாங்க. பதவிக்காலம் 2 ஆண்டுகள். நியமனம் வந்து சிவிசியோட பரிந்துரையின்படி மத்திய அமைச்சகம் வந்து நியமனம் வந்து செய்யுது. இது வந்து முக்கியம். நியமனம், ஓகேவா, நியமனம் வந்து யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிவிசியோட பரிந்துரையின்படி மத்திய அமைச்சகம் வந்து நியமனம் பண்ணுறது. பரிந்துரை, இந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு பரிந்துரை செஞ்சது யாருன்னா சந்தானம் குழு தான் வந்து பரிந்துரை வந்து செய்து. சிபிஐக்கு முன்னாடியே வந்து டெல்லி சிறப்பு ஸ்தாபனம் அப்படின்ட்டு ஒன்று வந்து இருந்திருக்கு. அந்த டெல்லி சிறப்பு காவல் ஸ்தாபனம் 1946 அதிகாரத்தை வந்து சிபிஐ எடுத்துக்கிட்டு திரும்ப சிபிஐ வந்து சிவிசி கூட வந்து இணைத்துட்டார்கள். ஓகேவா, சிவிசிக்கு கீழே சிபிஐ வந்து வந்துடும்.
இதோட பிரான்ச் வந்து கல்கத்தா, மும்பை, சென்னை 3லேயும் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.